வெல்கம், இட்ஸ் மீ லலிதா. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது சப்பாத்திக்கு தொட்டுன்னு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி தான் பண்ண போகிறேன். 5 பூண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தனியா 2 சேர்த்து அரைச்சது, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்காக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டு அரைக்கணுன்னாலும் அந்த மாதிரியும் அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ பண்ண போகிறது தயிர் கிரேவி தான். சப்பாத்திக்கும் பரோட்டாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தயிர் நான் வீட்டிலேயே பண்ணினது. நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப புளிப்பு இருக்காது. இந்த கிரேவிக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பவுலில் இருக்கிற தயிரில் பாதி தயிர் எடுத்துக்கிறேன் நான். இது கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர். தயிர் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. இப்போ இந்த கிரேவிக்கு வேண்டிய வெங்காயம் அரிஞ்சிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அரிஞ்சிக்கலாம். வெங்காயம் பொடியாக அரிஞ்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாவையும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 துண்டாக வெட்டிட்டு அதை நடுவில் கீறிட்டு எடுத்துக்கிறேன். அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1.5 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுது. அரை ஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயில் வதங்கட்டும். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்கிறது. கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து இதில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு மிளகாய் தனியா பொடி எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகும். இதில் நான் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம்.
உப்பு வந்து 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். திரும்பவும் ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துடலாம். அடி பிடிக்காமல் கலந்து விடணும். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணி வந்து பார்த்து விட்டுக்குங்க. உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். அப்போது அந்த சமயத்தில் வந்து கடைஞ்சி வச்சுருக்க தயிரை வந்து அதில் விடணும். இது நல்லா கொதித்து வந்திருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்குது. உங்களுக்கு இன்னும் திக்காகணுன்னா கூட கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தயிரை ஆட் பண்ணலாம். நான் இப்போவே தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து கடைஞ்சி வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஆஃப் பண்ணிடலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் அது கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். என் பையனுக்கு வந்து பரோட்டாவோட வச்சு சாப்பிட ரொம்ப விரும்புவான். இது வந்து டின்னருக்காக தான் செஞ்சது. டின்னருக்கு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு செஞ்சது தயிர் கிரேவி. நார்த் இந்தியன் ஸ்டைலில் சொல்லணுன்னா தஹி திக்காரி. பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. பிடிச்சிருக்கோம். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா நல்ல ரெசிபியோட. தேங்க்யூ. ஹாவ் a குட் டைம். டேக் கேர்.